ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சொசைட்டி கார்லிக் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செடிக்கு ஸ்வீட் கார்லிக், வைல்ட் கார்லிக்கு நிறைய பேர்கள் இருந்தாலும் சொசைட்டி கார்லிக் அப்படிங்கிறது தான் ரொம்ப காமனான பேர். இவங்களோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவில் நிறைய காஞ்சி போன புட்கள் தான் பார்த்துருக்கேன். நான் நிறைய அழகழகான பூச்செடிகளும் அங்கேருந்து தான் வருது. உங்களுக்கு யாருக்காவது அதை பற்றி தெரியும், நீங்கள் ஆஃப்ரிக்கா போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த செடிகள் வந்து கீழே வைக்கும்போது ஒரு 2 அடி வரைக்கும் வளரக்கூடியது. அந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா செடியிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் மொட்டுக்கள் வந்து வைக்கும். இந்த மொட்டுக்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அதில் விரிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய பூக்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 20 வரைக்குமான பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த செடியை நீங்கள் தொடும்போதோ இல்லை லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணும்போதோ இல்லை அந்த காஞ்சி போன சருகுகளை கூட நீங்கள் லைட்டாக பிச்சு விடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பூண்டு வாசனை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்துட்டு. நீங்கள் லைட்டாக சும்மா தொட்டிங்கன்னா கூட அந்த ஸ்மெல் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்புகளுக்கு வந்து பூண்டினுடைய வாசம் வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பாம்பு நிறையா இருக்குது, நிறையா வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த இடங்களில் இந்த செடிகளை வைக்கலாம். இது நீங்கள் ஒரு செடி வச்சிங்கனாலே சீக்கிரமாகவே நிறைய செடிகள் வந்து உற்பத்தி ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து வீட்டினுடைய காம்பவுண்ட் அந்த மாதிரி இடங்களில் வைக்கும்போது அழகுக்கு அழகாகவும் இருக்கும், உங்களுக்கு பூக்கள் எப்பவுமே கொடுத்துட்ருக்கும். அதே சமயத்தில் பாம்புகளும் வராமல் நம்ம தடுக்கலாம். இந்த செடியில் இன்னும் சில வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா சில்வர் கலர் ஃபாயிலேஜ் இருக்கிற மாதிரி, ட்ரை கலர், வேரிகேட்டட்லாம் இருக்குது. அந்த இலைகளுக்கு ஏற்ற மாதிரி பூக்களுடைய நிறங்களும் வந்து மாறும். பட் நமக்கு இங்கே அதெல்லாம் அவைலபிளாக இல்லை. நமக்கு இந்த மாதிரி காமனாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு வெரைட்டி மட்டும்தான் நமக்கு இங்கே ஆன்லைன்லேயும் சரி, உங்களுக்கு நர்சரிஸ்லேயும் சரி அவைலபிளாக இருக்கும். இந்த செடியை பொறுத்தளவுக்கு மண்கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மற்ற செடிகளுக்கு கொடுக்குற அதே மண்கலவை தான். அது கூட வந்து நான் எக்ஸ்ட்ராவாக மணலும் பெர்லைட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். சூரிய வெளிச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நேரடி சூரிய வெளிச்சம் வந்து தேவை. அட்லீஸ்ட் 5 to 6 hours ஆச்சு சன்லைட்டில் இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரமாவது சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடங்களில் இந்த செடிகளை வச்சு வளர்க்கலாம். செடிகளை வந்து தொட்டியில் வளர்க்கும் போது தொட்டி வந்து ஒரு 8 inch ஆச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் நல்லா ரவுண்டாக பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த செடிகள் வந்து வளர்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இதில் காமிச்சிருக்க தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் தொட்டி. அவசரத்துக்கு வேறு தொட்டி இல்லைங்கிறதுனால அதில் வச்சுட்டேன். நான் ரீபாட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அந்தளவுக்கு சின்ன தொட்டியில் வைக்காதீங்க, கொஞ்சம் பெரிய தொட்டியாகவே எடுத்துக்கோங்க. நல்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து தேங்கக்கூடாது, எப்பவும் போல் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கலாம், பட் தேங்கி நிற்கக்கூடாது. ஸோ நல்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கணும். இல்லைனா வந்து ரூட் ராட் அந்த மாதிரியான இஷ்யூஸ் இந்த செடிகளுக்குமே வரும். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது 2 செடி இருந்த மாதிரி இருந்திருக்கும். பழைய ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு 3, அந்த சைடு ஒரு 3ங்கிற மாதிரி டோட்டலாக வந்து ஒரு 8 செடிகள் வந்து இருக்குது. எப்போ வளருது, எப்போ இவ்வளோ பெருசாகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு போய் பார்த்தா 2 செடி வளர்ந்து நிற்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியது. நீங்கள் ப்ரொபகேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்து அந்த பக்கவாட்டில் வளர்ந்துருக்கு இல்லையா செடிகள், அதை பிரித்து எடுத்து தான் நம்ம பண்ணணும். ஸோ நீங்கள் மண்ணை தோண்டும் போது கொஞ்சம் பார்த்து தோண்டணும். வேர்களில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத மாதிரி மண்ணிலேருந்து எடுத்து மண்ணை உதிர்த்து அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய செடிகளை நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டியூபரஸ் ரூட் சிஸ்டம், அதாவது இந்த டேலியா பூக்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல அந்த கிழங்குகள், அது மாதிரி வேரில் வந்து எல்லா நியூட்ரிஷன்ஸும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு செடி தான். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய பல்ப் மாதிரி இந்த ரெயின் லில்லி பல்ப்ஸ் மாதிரிலாம் இருக்காது. சின்னதாக அந்த வேருக்கு மேலே கொஞ்சம் வீங்கின மாதிரி சின்னதாக ஒரு இந்த வெங்காயத்தால்லாம் வாங்கினீங்கன்னா கீழே அந்த வெங்காயம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் சில நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து மண்ணிலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பூக்களில் விதைகளும் வைக்கிறாங்க. ஸோ மழையெல்லாம் பெய்ஞ்ச போது பார்த்திங்கன்னா அந்த பூக்களில் இருந்த விதைகள் அப்படியே முளைச்சி அது ஒரு செடியாக வந்து மாறி இருந்தது. பட் எனக்கு அப்போ அந்த டைமில் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அது அப்படியே காஞ்சிருச்சு செடியில். ஸோ அந்த மாதிரி விதைகளில் இருந்தும் இந்த செடிகளை வந்து நம்ம ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். இந்த செடிகளை நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்குறீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் ஷேடில் வச்சுட்டு நீங்கள் என்றைக்கு ரீபாட் பண்ணுறீங்களோ ஒரு ஈவினிங் டைமாக ரீபாட் பண்ணுங்கள் எப்போவுமே செடிகளை. ஸோ ஒரு 5 மணிக்கு மேலே ரீபாட் பண்ணும்போது நல்லா தண்ணி ஊற்றி ஈரப்பதமாக்கிட்டு கவர்லேருந்து எடுத்து ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த மண்ணை வந்து ஃபுல்லாக உதிர்த்து விட்டுறாதீங்க. நீங்கள் ஜென்டிலாக ப்ரெஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் லூசன் ஆகும் சாயில், அது அப்படியே வந்து தொட்டியில் வந்து மாற்றி வச்சுருங்க. நீங்கள் ஃபுல் மண்ணை வந்து உதிர்த்து விட்டீங்க அப்படின்னா சில டைம் வந்து செடிகள் வந்து இறந்து போயிடும். ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது செடிகள் நல்லாவே வளரும். உரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மற்ற பூச்செடிகளுக்கு என்ன உரங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே சேம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த டைமில் இந்த செடிகளுக்கும் கொடுத்துக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது பூக்களுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும்.
அண்ட் நீங்கள் வந்து உரங்கள் அப்படிங்கும்போது நான் வந்து கடையில் வாங்கி தான் போடணுமா அப்படிங்கிறதுல கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கழுவுன தண்ணி, அதுக்கப்புறம் இந்த காய்கறி கழிவு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வெங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு ஒரு வாரம் அந்த மாதிரி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னாவே ஒரு நல்ல ஒரு ஃபர்டிலைசர் அது. நீங்கள் அதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே பூச்செடிகள் வந்து நல்லா பூக்கள் எடுக்கிறத பார்க்க முடியும். இந்த செடிகளில் வரக்கூடிய இந்த வாசனையினால பெருசாக பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ இந்த செடிகளுக்கு வர்றது கிடையாது. இது வரைக்கும் என்னுடைய செடிகளில் அந்த மாதிரி நான் எதுவும் பார்த்ததும் இல்லை. பட் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கார் இல்லையா, மாவு பூச்சி, எப்போவாவது வந்து அந்த கீழே எங்கேயாவது இருக்கிற மாதிரி இருந்தால் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். மற்றபடி அதை தவிர வேறு ஏதாவது எனக்கு வரல, வந்துச்சுன்னா நீங்கள் நீம் ஆயில் சொல்யூஷன் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற செடிகளுக்கு இருக்கிற மாதிரியே இந்த செடிகள்லையும் மருத்துவ பயன்பாடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மஸ்கிட்டோ ரெப்லண்ட்டாகவும் இந்த இலைகளை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனுடைய பூக்கள் வந்து சில நாடுகளில் எடிபிளாக சாப்பிடவும் செய்கிறாங்க. பட் அந்த பயன்பாடுகள் நமக்கு தெரியாததுனால அந்த டாப்பிக்கை நான் இங்கேயே விட்டுடுறேன். இந்த பூக்களை நம்ம வந்து ஒரு ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக வளர்க்கலாம். பாம்புகள் கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம வெளியில் வந்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு லோ மெயின்டெனன்ஸ் ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். எப்போவுமே உங்களுக்கு பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் நான் பார்த்தேன். நீங்கள் நர்சரியில் வாங்கும்போது 60 ரூபாயில் உங்களுக்கு முடிஞ்சிடும். கொஞ்சம் பெரிய பெரிய நர்சரிஸில் இந்த செடிகள் வந்து அவைலபிளாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி செடிகள் இல்லை ரெயின் லில்லி மாதிரி செடிகள்லாம் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு அவேர்னஸ்க்கு சொல்லிடுங்க. இதெல்லாம் வந்து அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடிகள்னு சொல்லிட்டு சில டைம் தவறுதலாக வெங்காயம் பூண்டு இந்த செடிகளுக்கு மாற்றாக இந்த செடிகளை பார்க்கும்போது நினச்சிருவாங்க இதில் பூண்டு வாசனை வர்றதுனால பூண்டு செடியோன்னு கூட நினைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு அந்த அவேர்னஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ தட் தவறுதலாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காமல் இருக்கும். அண்ட் இந்த செடியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிளான்ட் லவர்ஸாக இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் கார்டனிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.